ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வைஷ்ணவி. இன்றைக்கி தலைப்பு வந்து நம்பிக்கை. இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்டா. ப்ளீஸ் இந்த வாய்ஸ் ஓவரை நீங்கள் கேட்குறீங்களா இருந்தால் உங்கள் ஃபோனில் இருக்க வால்யூம் பட்டனை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்கடா. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் பேர் வந்து ஸ்ரீஃபிக்ஸ் எடிட்ஸ். அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஓகேவாடா? இப்போ தலைப்புக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருந்தால் அது அசைக்க முடியாத காதல். அது ஒரு பையனோ பொண்ணோ தன் குடும்பத்து மேலேயும் தன் உற்றார் உறவினர்கள் மேலேயும் வச்சா அது அசைக்க முடியாத அன்பு இல்லையா? ஆமாவா? ஆனால் இப்போ இந்த சமுதாயத்தில் இது 3 விஷயத்துலையுமே நம்பிக்கை வைக்க முடியலை. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். தெரிஞ்சு செய்கிற தவறுகளை ஏற்றுக்க முடியும். அதே அந்த தவறுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லைன்னா அதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், அவங்க மெயினாக தன் குடும்பத்து மேலே கட்டாய நம்பிக்கை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க குடும்பமே சேர்ந்து உடைக்கிற மாதிரி வேலை செய்வாங்களா இருந்தால் திரும்ப அவங்க மேலே நம்பிக்கைன்ற ஒன்று வைக்க தோணுமா? சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்ச அந்த பொண்ணுடையதும் பையனுடையதும் மனநிலை என்ன அப்படின்றத யோசித்தா அவங்கள மீறின டிப்ரெஷனுக்கு நாங்கள் போயிடுவோம். அவங்கள அந்த டிப்ரெஷனுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு அவங்கள சுற்றி உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா? நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய கூட பிறக்காத சகோதரி அனுபவிச்சிட்ருக்காங்க. இப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை எதனால உடஞ்சிச்சு அப்படின்ற காரணத்தையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கடா. ஓகேவா? பாய்.